சரி அத்தை, நான் கடைக்கு போயிட்டு வர்றேன். வர 2-3 மணி நேரம் ஆகும். ஏதாச்சும் வேணுமா? என்னது, வெளியே போறியா? அப்பாடா, அதுவே போதும். எப்படி ஓட்ட வாய வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டீரா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கேஸ் தீர்ந்து போச்சு. வந்தா வாங்கி வைங்க, சரியா? இன்னைக்கு வந்தா தான் வருவான், ஞாயிற்றுக்கிழமையாச்சு. இல்லைன்னா ஏதாவது சமைக்கணும்னா பக்கத்து கடையில் போய் கொஞ்சம் விரை இருக்க வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து கறி அடுப்பில் சமைச்சு விட்ருங்க, சரியா? ஓகே பாய். கறி அடுப்பில் வச்சு சமைச்சு வச்சுருங்க. நான் போயிட்டு வந்துடுறேன் கடைக்கு. பாய். இது பார்த்தியா, கரெக்டாக கேஸ் இந்த நேரத்தில் கடைக்கு போகிறேன் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டா. இப்போ நான் என்னத்தை சமைக்கிறது? அதுக்கு ஏம்மா என் மேலே எரிஞ்சு விழுகிற? கோம்பண்டாடி தானே, இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வைக்கணும்னு சொல்கிறது இல்லையா? கடைசி நேரத்தில் இப்படி பற்றியா சிரிச்சுக்கிட்டே போகிறா. எனக்கு தெரியும் அவள் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இப்படி சொன்னா அப்படின்ட்டு. நீ ஏதாச்சும் நினச்சிக்காதம்மா. இந்த கறி அடுப்பில் அனலில் வெந்து என்னோட மேக்கப் எல்லாம் போய் நான் அப்படியே நல்லா தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாவ. நம்மகிட்ட தான் மன நஷ்டம் இருக்கேம்மா, அதில் சமைக்க வேண்டியதானே? ஏன் வேற கிடப்பில் தான் சமைக்கணுமா என்ன? மன நஷ்டவை மட்டும் வச்சுட்டு எங்கே சமைக்கிறது? மனநல வேணும் இல்லாதுக்கு. அது வேறையா? சரி, நான் வேணா ஒன்று பண்ணுறேன். கடையில் எங்கேயாவது மண்ணெண்ணெய் கிடைக்குமான்னு போய் கேட்டு பார்த்துட்டு வர்றேன், சரியா? என்ன இது 2 பேரும் சோடி போட்டு வராதுங்க? நம்ம இந்த மாதிரி டென்ஷனாக இருக்கிறத பார்த்தா நம்ம வாயை கிண்டி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு வருதுங்களே. நமக்குன்னு இருந்துக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். என்ன வாணியக்கா, எப்படி இருக்கீங்க? என்ன 2 பேரும் ஜோடியாக வரீங்களே, என்ன விசேஷம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தவங்களை பார்க்கலான்னு வந்தோம். உங்கள் மருமக வெளியே போனால அதை பார்த்துட்டு தான் வரோம். ஏன் வரும்போது வந்தால் ஏதாவது சொல்லிடுவானா என்ன? அதெல்லாம் இல்லை, உங்கள் மருமகள்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாமே, அதனால தான் வந்தோம். இல்லாட்டி நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு அது வேற ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம், அது வேற இருக்கு. எதுவும் ஃப்ரீயாக கூட பேச முடியாதா இருந்தா. அதுக்கப்புறம் அவளை பற்றி தான் பேசுவான் அப்படின்னு சொல்லி அது வேற நினச்சிக்குவான். ஏத்தா வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, உட்கார கூட சொல்ல மாட்டேறீங்க? இதெல்லாமா சொல்லிக்கிட்டு இருக்குன்னு வாங்க 2 பேரும் வந்து உட்காருங்க. ஐயோ பாட்டி பாட்டி. ஏய், என்னடி அவன் கத்திக்கிட்டு வர்ற? என்ன ஆச்சு? இங்க பாரு என் நாக்கு. நாக்குக்கு என்னாச்சு? என்னாச்சு? நாக்கு நான் கடிச்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, பாதி வெளியே வந்துருச்சு. என்னது, நாக்கு கடிச்சுக்கிட்டியா? ஐயோ அடிப்பாவி, என்னடி சொல்ற? இப்போ அம்மாவும் அப்பா வந்து கேட்டா நான் என்னடி சொல்லுவேன்? எங்கே காமி, என்னதான் ஆயிருக்குன்னு பாப்போம். இந்தா அப்படி பாத்துக்க. ஐயோ, நாக்கு என்ன கையோட வந்துருச்சு. அடிப்பாவி, என்னடி பண்ண? உங்க பாட்டி மயங்கி விழுந்துருச்சு. ஐயோ, நான் சும்மா பயமுறுத்துக்காண்டி இது பண்ணேன். ஆனா நான் பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எனது பயமுறுத்து பண்ணியா? அப்ப இது நிஜமா ஆகலையா? ஆமா, இது லப்பர் நாக்கு. சும்மா வச்சுக்கிட்டு உங்களை இது பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா பாட்டி இப்படி மயங்கிடன்னு நான் நினைக்கவே இல்லையே. எனக்கு இப்ப அழுகலையே வருது. என்ன பண்றது? பாட்டிக்கு என்ன ஆச்சு பாருங்க. இரு பயப்படாத, பாப்போம். பெத்தா, ஏய் எந்திரி பாப்போம், எந்திரி எந்திரி. ஏய், என்னடி மூக்கு பக்கத்துல கைய வச்சு பாக்குற? மூச்சு இருக்கானுதான், வேற என்ன? அதிர்ச்சியில செத்துட்டு போயிருந்துச்சுன்னா? ஏய் ஏய், எதுவும் சாக்கல, அதான் மூச்சு வந்து போகுது. இனி வேற பயன்படுத்திக்கிட்டு இருக்காத. ஆமா ஆமா, மூச்சு இருக்கு. போய் கொஞ்சம் தண்ணியை கொண்டா, தண்ணியை தொலைச்சி எந்திரிச்சு வச்சிருவான். இந்தாங்க ஆண்டி தண்ணி. நான் எங்க இருக்கேன்? வேற எங்க, உங்க வீட்டில் தான். என்ன இப்படி எல்லாம் ஸ்லோவா கேட்குது எனக்கு? நாங்கள் வேகமாக தான் பேசுகிறோம், உங்களுக்கு ஸ்லோவாக கேட்டிருக்கோம். இப்போ இப்படி வேகமாக கேட்குறா? கேட்குது. அப்பாடா பாட்டி, உனக்கு ஒன்றும் ஆகலையே. அடிப்பாவி, உன் நாக்குக்கு என்னடி ஆச்சு? ஒரு நிமிஷத்தில் பயந்தே போயிட்டேன். அது ஒன்றும் இல்லை பாட்டி, அதில் அப்பர் நாக்கு. சும்மா உங்களை பயமுறுத்தத்தான் கொண்டு வந்தேன். நீங்கள் இப்படி மயங்கி விழுவீங்கன்னு அப்படின்னு எனக்கு தெரியாதுல்ல. அடி நாசமாக போன எடுபட்டவளே, ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? ஒரு நிமிஷத்தில் எனக்கு பாரு மயக்கமே வந்துருச்சு. வேற ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோதான், ஒரேடியாக போயிருப்பேனா? மன்னிச்சிக்க பாட்டி, சாரி. இனிமேல் இப்படிலாம் விளையாடக்கூடாது, சரியா? எனக்கு வயசாகிடுச்சுல்ல. நீ ஒன்று கிடக்க ஒன்று இந்த மாதிரி பண்ணினா அவ்வளோதான், ஒரேடியாக போய் சேர்ந்துருவேன். சரி, நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டோம் தெரியுமா?
சரி சரி இனிமேல் நான் பண்ணல. நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வெளியே போகிறேன். என்ன பசங்க பாத்தியா எப்படி பயமுறுத்துதுங்க. இவர் எவ்வளவோ பரவாயில்ல, இன்னொருத்தன் இருக்கான் பாரு, அவன் ஏதாச்சும் பண்ணியிருந்தா அவ்வளோதான், நான் ஒரேடியாக போயிருப்பேன். சரி வாங்க, முதல்ல கொஞ்ச நேரம் உட்காரலாம். என்ன 2 பேரும் கூட்டம் வந்திருக்கீங்களே, ஏதாவது விஷயம் இருக்கணுமே, இல்லாட்டி இந்த பக்கம் வரமாட்டீங்களே. ஆமாம் ஆமாம், ஏதோ சொல்லத்தான் வந்தோம். இப்போ நடந்துச்சுல அந்த அதிர்ச்சியில் மறந்தே போயிட்டேன் நான் என்ன சொல்ல வந்தேன்னே. சரி இருங்க, யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேன்.